कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிஹி ஆதித்யன் திகதந்தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குரையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறகள் அஞ்சிக்கிலக்கிய மானசாரம் பரசமய வஞ்சிக் கடலங்குழி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்க கெடுத்தாண்ட தவராதா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை ஆயிரமனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா. சிவப்பதியான எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களுக்குள்ளே கடைக்குட்டியான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். கலியன் என்று கொண்டாடப்படுகின்ற ஆச்சரியமான இவ்வாழ்வார் நம்மாழ்வார் அருளி செய்த 4 வேத சாரங்களுக்கு 6 அங்கங்களை அருளி செய்வதற்காகவே அவதரித்த மகானுபாவர். அப்படிப்பட்ட ஆச்சரியமான 6 அங்கங்கள் எப்படி வடமொழியிலே சீக்ஷா வியாக்கரணம் சந்தஸ்ஸு நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் என்று சொல்கிற கிரமத்திலே இவ்வாழ்வாரும் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுகூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம் என்று ஷட்பிரபந்தங்களை இயற்றி மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்தவர் என்கிற அந்த பெயரை நிலைநாட்டிக் கொண்ட பெருமையுடையவர். அப்படிப்பட்ட ஆழ்வார் அருளி செய்த 6 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே முதற் பிரபந்தமான பெரிய திருமொழி. அந்த பெரிய திருமொழியிலே முதற்பத்தாலே திருமந்தம் பெற்ற திறத்தையும் அந்த மந்திரத்தினுடைய பொருளை பார்த்து அதை தெரிந்து கொண்டு
அதை மறுபடியும் நினைத்து பார்க்கும்படியான பெருமையுடைய தன்மையும் அந்த திருமந்திரமானது எந்த திருத்தலத்தில் தோன்றியதோ அந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய தம்முடைய விருப்பமான விஷயங்களை எல்லாம் அருளி செய்து அதற்கு பிறகு சாளக்கிராமம், நைவிசாரண்யம், சிங்கவேல் குன்றம், திருவேங்கடம், இதற்கும் மேலாக ஜோஷிமட் என்று கொண்டாடப்படக்கூடிய திருப்பிரிதி என்கிற இந்த திவ்ய தேசங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு எம்பெருமான் திறத்தில் தனக்கு உண்டான விருப்பத்தினை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே எப்பொழுதும் தொண்டு பூண்டிருக்க வேண்டும் என்பதை உறுதியான பொருளாக பெரிய திருமொழி முதற்பத்தினாலே ஆழ்வார் நமக்கு அருளி செய்தார். இதற்கு பிறகு இரண்டாம் பத்தாலே திருவேங்கடம், திரு எவ்வளூர், திரு அல்லிக்கேணி, திருநீர்மலை, திருக்கடல்மல்லை, திரு இடவெந்தை, திரு அட்டபயகரம், திரு பரமேஸ்வர விண்ணகரம், திருக்கோவலூர் முதலான திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் உகந்தருளியிருக்கும்படியான அந்த வைபவத்தை கண்டு எம்பெருமானை பாடியே தீர வேண்டும் என்கிற ஆசை மிகுந்திருந்த காரணத்தினாலே பாடிக்கொண்டு தம்முடைய தனிப்பட்ட இயல்பையும் எம்பெருமான் திருத்தொண்டோடு மட்டும் முடிக்காமல் அந்த அடியார்களுக்கும் நாம் அடிமை செய்ய வேண்டும் என்கிற உத்தமமான அர்த்தத்தையும் குறிப்பிட்டு பெரிய திருமொழி முதற்பத்திலே வேண்டிய திருத்தொண்டும் எம்பெருமான் நினைவாலே தமக்கு கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டு அந்த திருத்தொண்டினுடைய வைபவத்தை இப்பத்தினாலேயும் உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த ஆச்சரியமான இரண்டாம் பத்திலே பல பல திவ்ய தேசங்களை எல்லாம் அனுபவித்து வந்த ஆழ்வார் 9வது திருவாய்மொழியிலே பரமேஸ்வர விண்ணகரம் என்று கொண்டாடும்படியான தொண்டநாடு சான்றோருடைத்து என்று கொண்டாடும்படியான சான்றோர்கள் மிக்க ஆச்சரியமான நாடு. யார் சான்றோர்கள்? முதலாழ்வார் மூவரும், திருமைசை ஆழ்வாரும் ஆழ்வார்களிலே சான்றோர்கள். ஆச்சாரியர்களிலே கொண்டாட புகுந்த சுவாமி எம்பெருமானார், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், அதற்கு பிறகு வேதாந்த வாசிரியர், அவருடைய குமாரருடைய திருவடியை பற்றின பிரதிவாதி பயங்கரம் அண்ணா முதலான சான்றோர்கள் எல்லாரும் அவதரித்த திவ்யமான நாடு இந்த தொண்ட நாடு. அப்படிப்பட்ட இந்த தொண்ட நாட்டிலே இருக்கக்கூடிய திவ்ய கேத்திரங்களுக்குள்ளே பெருமாள் கோயில் என்று கொண்டாடப்படும்படியான இந்த காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய திருத்தலங்களிலே ஒன்று பரமேஸ்வர விண்ணகரம்.
இக்காலத்திலே வைகுந்த பெருமாள் சந்நிதி, வைகுந்தவல்லி சமேத வைகுந்த பெருமாள் சன்னதி என்று எல்லோருக்கும் தெரிந்த திவ்ய தேசத்தினுடைய வைபவத்தை இரண்டாம் பத்தினுடைய 9வது பதிகத்தினாலே 10 பாசுரங்களாலே திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்தருளுகிறார். அப்படிப்பட்ட அந்த திவ்யமான பதிகத்தினுடைய வைபவத்தை இந்த தொடர்ச்சியாகிற திவ்ய பிரபந்த தாரா என்கிற தொடர் உபன்யாசத்திலே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியுடைய நியமன வழியாக அடியேனைக்கு விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை அருளுள்ள சுவாமியுடைய திருவடித்தாமர்களுக்கு பல்லாண்டு பாடி இப்படிப்பட்ட இந்த வைபவத்தை கேட்டு இன்புறும்படியான அடியவர்கள் திறத்திலேயும் ஆண்டாள் கோஷ்டினர் திறத்திலேயும் அடியேனுடைய சென்னிக்கு மலர்ந்த பூவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிகத்தினுடைய சாரார்த்தத்தை உள்ள காலத்துக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். அடியவர்களும் ஆச்சாரிய சார்வபௌமராகிற ஜீயர் சுவாமியும் மங்களாசாசனம் செய்தருளினால் அதனுடைய பலத்தினால்தான் எதுவுமே பூர்த்தியாகும். அப்படிப்பட்ட பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இப்பொழுது இந்த 9வது தசகத்தினுடைய சாரார்த்தத்தை அனுபவிக்க முயல்வோமாக. கீழே 8வது பாசுரத்தினுடைய கடைசி பாசுரத்திலே மன்னவன் தொண்டையர் கோன் வணங்கும் நீள்முடி மாலை வைரமேகன் என்று தொண்டமான் சக்கரவர்த்தியான மிகப்பெரிய ராஜாவானவர் அஷ்டபயகரத்திலே ஈடுபட்ட திறத்தை நினைத்து பார்த்தார். எவ்வாறு ஈடுபட்டுள்ளார் ஐயா? அந்த தொடர்பினாலே அந்த தொண்டமான் சக்கரவர்த்தியை சொல்லின அந்த தொடர்பினாலே பல்லவன் மன்னன் ஒருத்தன் பரமேஸ்வர விண்ணகரத்திலே எழுந்தருளியிருக்கும்படியான வைகுந்தவல்லி சமேத வைகுந்த பெருமாளை சேவித்து அவருடைய திருமேனியிலே பரிபூர்ணமாக ஈடுபாட்டை உடையவராக மாறி அந்த ஈடுபாட்டுக்கு வெளிப்பாடாக ஒவ்வொரு திருவாபரணத்திலேயும் 1000 நம்பர்கள் ஒவ்வொன்றும் 1000 பண்ணி எம்பெருமானுக்கு வழங்கினான். அப்படி அந்த பல்லவன் ரொம்ப நாளத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வஸ்துவிலையும் 1000 ஒரு பதக்கம்னா 1000, ஒரு கொண்டைனா ஒரு 1000, அப்படி எல்லாம் 1000 என்ன காரணம்? அவனாலே அந்த திருமேனியை நினைத்து உருக முடிந்ததே தவிர அவனால் பொறுக்க முடியல. அதனால நிறைய பண்ணி சமர்ப்பிச்சான் அந்த எம்பெருமானுக்கு. அவன் காலம் முடிஞ்சுடுத்து. பின்பு சைவ மதத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்ட ஒரு சோழன் இந்த எம்பெருமானுக்கு இவ்வளவு அணிகலங்களா என்பதை பார்த்து அதனாலே பொறுக்க முடியாமல் அவற்றை விசேஷ காலங்களிலேயும் சில உருப்படிகளை சில திருவாபரணங்களை நித்தியத்திலேயும் சமர்ப்பித்துக் கொள்ளும்படியாக கிரமத்தையெல்லாம் மாற்றி அவைகள் பயன்படுத்தாதபடிக்கு எல்லா திருவாபரணங்களையும் என்ன பண்ணிட்டான்? ஒரு பாதுகாவலாகிற அறையிலே வைத்து பூட்டி வைத்து விட்டான். பார்க்கிறார் எம்பெருமான், ஒருத்தனோ நமக்கு இவ்வளவு பண்ணினான், இன்னொரு ராஜா
அவன் அவன் மற்றொரு மதத்திலே பிரீத்தியோடு இருப்பது எந்த விதமான தவறும் கிடையாது. அவனுக்கு ஈடுபாடு எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அதை யாரும் தடுக்கப் போவதில்லை. ஆனால் எம்பெருமான் திறத்திலே அந்த ஆபரணங்கள் எல்லாம் இருப்பதைக் கண்டு அசூயைப்பட்டு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிட்டான். இப்படி இருக்கும்படியான சந்தர்ப்பத்திலே எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு கொண்ட பல பேர்கள், ஐயோ இப்படி ஆய்விட்டதே, எம்பெருமான் திருவாபரணங்கள் இல்லாமல் மிகவும் அவன் எப்பொழுது இருந்தாலும் அழகாகத்தான் இருப்பன். ஆபரணங்களுக்கு அழகு ஊட்டுவனே தவிர ஆபரணங்களாலே இவனுக்கு அழகு பெறுபவன் என்பது கிடையாது. ஆனாலும் கூட என்ன பண்றது, ஜனங்களுக்கு துக்கம். அதே போல்தான் ஆழ்வாரும் நினைத்திருக்கிறாய். அப்படி நினைத்திருக்கும்படியான சமயத்திலே அந்த பல்லவன் ராஜாவினுடைய இயல்புகள் எல்லாவற்றையும் பார்த்து அதிலே ஆழ்வார் தமக்கு மிகவும் விருப்பப்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து அதை உருகி அதிலே ஆழங்காற்பட்டு அத்தை எல்லாவற்றையும் இந்த திருவழியிலே அனுபவித்து பேசுகிறார். எப்படி பண்ணியிருக்கான் பாரு என்று அனுபவிக்கிறார். மேலும் கீழ்த்திருவாய்மொழியிலே ஆழ்வார் தாமான தன்மையில் பேசவில்லை. இந்த உருவ வெளிப்பாட்டிலே நிகழ்ந்த உரையாடல் பரகால நாயகியாக தாய்மாரிடம் சொல்லிக் கொண்டிருந்த ஆழ்வார், ஆமா யார் அவர், தாய்மாரிடத்தில் சொல்றார். பரகால நாயகியா இருந்துட்டு ஆழ்வார் தாமான தன்மையை விட்டு அந்த திருத்தாயாரிடத்திலே சொல்றான். என்ன சொல்றார், அவன் எப்படிப்பட்டவன், அவருடைய பெருமைகள் என்ன, எல்லாத்தையும் மொத்தத்தையும் எடுத்து இவர் யார் இவர் யார் இவர் யார் என்று கேட்க, யார் அவர்னு சொல்றதுக்கு முன்னாடியே பெருமாள் என்ன பண்றார், தானே அட்டபயகரத்தேன் அவர் சொல்றதுக்கு ஆரம்பிச்சு, அவரே பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். அப்படி ஆச்சரியமான கிரமத்திலே தாய்மாரிடம் சொல்லிக் கொண்டிருந்த ஆழ்வார் இந்த எம்பெருமான் பரமேஸ்வர விண்ணகரத்திலே தம்முடைய இருக்கும்படியான இருப்பை காட்ட அதை கண்டு அந்த எம்பெருமான் திறங்களை எல்லாம் ஆழ்வாராகிற தன்மையாலேயே பேசி அப்பெம்பெருமானிடத்திலே திருத்தொண்டு செய்தவர் அந்த மன்னன், பல்லவ மன்னன், அவனிடத்திலே ஈடுபட்டு இத்திருவாய்மொழியிலே ஆச்சரியமாக மிக அருமையாக அந்த எம்பெருமானையும் எம்பெருமானுக்கு தொண்டு புரிந்த அந்த பல்லவ மன்னனையும் நினைத்து உருகுகின்றார். சொல்லுவன் சொற்பொருள் தானவையாய் சுவையோரொளி நாற்றமும் தோற்றமுமாய் நல்லரன் நாரணன் நான்முகனுக்கு இடந்தான் தடம் சூழ்ந்தழகாய கட்சி பல்லவன் வில்லவன் என்னுலகில் பலராய் பலவேந்தரு வணங்கு கடல் பல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகர மதுவே. பரமேச்சுர விண்ணகரத்து எம்பெருமான் திறத்தை அந்த அறநூல்களும் இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் எடுத்து சொல்லுகின்ற அவைகளை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நமக்கு அருளி செய்கிறார். கீழ்ப்பதிகத்திலே அந்த எம்பெருமான் என்னென்ன பண்ணினான் என்பதை சொல்லும் போது கலகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து
நீர்மையினால் எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொடுத்தவனே எம்பெருமான் தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? எதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும்? இப்படிப்பட்ட நூல்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை அருளி செய்கிறார் இப்பாசுரத்தினாலே. சொல்லவன் கண்ணால் கண்டு அனுபவிக்கும்படியானவை சில வஸ்துக்கள். ஆனால் கண்ணால் காணாமல் புலப்படாத பொருள்களையும் கூட நமக்கு எடுத்துச் சொல்லும்படியான நூல்கள் சிலவை ஒன்று. அவைகள்தான் அறவழி நூல்கள். அறவழி எப்படி எப்படி செய்ய வேண்டும், எந்த விதமாக நாம் நடக்க வேண்டும் என்பதை பெரியோர்கள் நடத்தி காட்டி அவைகளை எடுத்துச் சொல்லும்படியான அறநூல்கள். அப்படி சொல்லுவன் வன் சொல் பொருள். இந்த ஆச்சரியமான அறநூல்களுக்கு மேலாக என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும்படியான வேதம், அதை நன்றாக ஆழ்ந்து எளிதில் உணர முடியாத வேத பொருள்கள். அவை எல்லாவற்றையும் தான் அவையாய், அவை எல்லாவற்றையும் நடத்துபவனாய். ஆக என்ன சொல்றான் கண்ணன் கீதையில? வேதைச்ச சர்வைரகமேவ வேத்யஹ வேதாந்த கிருதி வேத விதேவசாகம். என்ன? வேதைச்ச சர்வைஹி அகமேவ, அந்த வேதத்துக்குள்ளே இருக்கக்கூடியவனும் நானே தவிர மற்றொருத்தன் அன்னு. அகமேவ வேத்யஹா, அகமேவ நான் தான் இருக்கேன். அந்த வேதத்தில் யார் யார் இருக்கா? மற்றொருத்தன் கிடையாது, எம்பெருமான் தான் இருக்கான். அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாவற்றையும் நம்மால் எளிதில் உணர முடியாது. அவை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளும்படியாக நடத்துபவனாய் என்ன பண்றான்? யார் அவன்? அந்த அவை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த 5 புலன்களையும் கொடுக்கிறான். சுவை, ஊறு, ஒலி, நாற்றமும் தோற்றமும் தானாகவே ஆகின்றான். அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட உறுதி பொருள்களிலே என்ன சொல்றது? இம்மை செல்வம், மறுமை செல்வம் எல்லாம் சொல்றது. அப்படி இம்மை செல்வத்தை விரும்பி இருப்பவர்களுக்கு அதுக்கு என்ன? கொள்ளத்தக்கதான ஒலி, புலனாகும் வடிவம் மற்றும் உண்டான புலன்கள் எல்லாம் எல்லாம் பாருங்க, எல்லாம் சுவை, தொடு உணர்ச்சி, ஒலி, மனம், கண்ணுக்கு புலனாகும் வடிவம் எல்லாம், இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவன் யார்? அவன்தான் நல்லரன் நாரணன் நான்முகனுக்கு இடந்தான். இந்த 5 புலன்களையும் கொண்டு நல் அரண் நாரணன், நாரணன் நான்முகனுக்கு இடந்தான். அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்று நினைக்கும்படியானவர்களுக்கு இடையுறாமல், நடுவே தடங்கள் இல்லாமல் எம்பெருமானை எப்பொழுதும் நினைத்துவதற்கு உரியவனும், அதுக்கு மேலாக இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முதற்காரணமாகவும் இருக்கிறவன் யார் என்றால் எம்பெருமான் தான். நல்லரன் நாரணன். அவன் என்ன பண்றான்? நான்முகனுக்கு இடந்தான் தடம் சூழ்ந்து அழகாய கட்சி. அப்படி இருக்க நல்லரன் அந்த தீவினைகளாலே வருத்தும்படியான இந்த உயிர் பொருள்களை எல்லாவற்றையும் என்ன பண்றான் எம்பெருமான்? தவறு பண்ணுவதிலேயே எண்ணம் கொண்டிருக்கும்படியான குழந்தைகளை தவறு பண்ணுகிறது.
சில பேர் என்ன, சில குழந்தைகள் என்ன பண்றது, தவறிழைக்கணும் என்றே இருக்கிறது. அப்படி தவறிழைக்கும்படியான குழந்தைகளை எப்பொழுதும் அந்த தவறு இழைக்காதபடிக்கு கைகளையும் கால்களையும் விலங்கிட்டு அந்த தவறான காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு பண்ணும்படியான தந்தை முதலியோரை போலே எம்பெருமான் எப்படி இருக்கான் பாருங்க. நாம் தவறு இழைத்தோம்னா அந்த தவறு இழைக்காதபடிக்கு எப்படியாவது அதை நம்ம தடை ஏற்படுத்தலாம். என்ன காரணம்? தவறு இழைத்தால் அந்த தவற்றுக்குண்டான பாபத்தை நாம் அனுபவிக்க வேணும். அந்த அனுபவிக்கும்படியான சமயத்திலே நமக்கு என்ன எண்ணம் தோணும்? ஐயோ, என்னடா இது, பகவானை நித்தியம் போய் சேவிக்கிறோம், பகவானை பிரதட்சணம் பண்ணுறோம், பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுறோம், ஆனால் நம்மை அருள் செய்ய மாட்டேன்றானேன்னு நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். எதனாலே நமக்கு அந்த பண்ட காரியங்களுக்கு எம்பெருமானை வணங்குவது, எம்பெருமானை சரணாகதி பண்ணுவது முதலான காரியங்களை செய்தாலும் நமக்கு பலிதம் ஏற்படாதது காரணம் நாம் பண்ணின பாபங்கள். அதுக்காக என்ன பண்ணுறான்? அதை பண்ணாதபடிக்கு விலங்கிட்டு வைக்கிறான். அப்படி விலங்கிட்டு செயல்படாதவாறு செய்யும் தந்தை எப்படி இருக்கின்றானோ அதுபோலே இந்த லோகத்துக்கு நலன் பயப்பதற்காக பிரம்மாவை உற்பத்தி பண்ணி, பிரம்மாவின் மூலமாக ருத்ரனை உற்பத்தி பண்ணி, அந்த பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் உள்ளுக்குள்ளே உறையும்படியான தன்மையாக இருக்கக்கூடிய எம்பெருமானாக திகழ்கின்றான். அதைத்தான் சொல்றார், துவாம் ஆவிஷ்ய பிரஜாபதே, ஏ பிரம்மனே நான் உன்னை அடைந்தேன் என்று பிரம்மனுக்கு உள்வுறைபவனாய் நின்று படைத்தும், அந்த ருத்ரனுக்கு உள்வுறைபவனாக இருந்து அழித்தும், இப்படி செய்யப்படுகின்ற எம்பெருமானுக்கு திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கும்படியான உகந்தருளின இடம்தான் எதது? தடம் சூழ்ந்து அழகாய கச்சி, நல்ல நீர்வளம் சூழ்ந்து அழகாக இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரத்திலே பல்லவன் வில்லவன் பலராய் பலவேந்தர் வணங்குகழல் பல்லவன். அந்த காலத்திலே பல்லவன் என்றும் வில்லவன் என்றும், அப்பா அவனை போல வில்வித்தையிலே தேர்ச்சி பெற்றவன் யாரும் கிடையாது என்று அரசர்கள் பல பேர் இருந்தா, அந்த அந்த அம்மா அந்த மன்னர்கள் அத்தனை பேரும் எல்லாரும் பல்லவன் சில பேர், வில்லவன் சில பேர், அப்படிப்பட்ட அவர்கள் அத்தனை பேரும் சேர வந்து வணங்கும்படியான பெருமையை உடையவனாக இருக்கின்றான் இப்பல்லவன். இந்த பல்லவன் வைகுந்தவல்லி சமேத வைகுந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின பல்லவன், மற்ற பல்லவன் வில்லவன் எத்தனையோ பேர்லாம் சொல்றாளே, அவன் மற்ற பேர் வந்து வணங்கக்கூடிய பெருமையோடு இருக்கின்றான். அப்படிப்பட்ட அவன் மல்லையர்கோன் பணிந்த பரமே, அவன் யாரு? அவனுக்கு தான் மல்லையர்கோன் பேரு. அவன் பணிந்த பரமேஸ்வரம், அவனுடைய தலைநகரம் எது? திருக்கடல் மல்லை. அவனுடைய வழிபாடும் தலம் எது? பரமேஸ்வர விண்ணகரம் என்று இந்த முதல் பாட்டினாலே எம்பெருமான் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கரந்து எங்கும் பரந்துளன் சரீரி பாவம் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துக்குண்டான முக்கியமான விஷயம். அதை தெரிவிக்கும்படியான முதற் பாசுரம் பூர்த்தி ஆயிற்று. இரண்டாவது பாசுரம் பாருங்கோ. கார் மண்ணு நீள் விசும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன்னுந்தித்தார் மண்ணு தாமரை கண்ணனிடம் தடமாமதில் சூழ்ந்தழகாய கச்சி
தேர் மண்ணு தென்னவனை முனையில் செறிவில் திரள் வாட்டிய தின்சிலையோன் பார் மண்ணு பல்லவர் கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரம் அதுவே. முதல் பாசுரத்திலே நல்லரன் ஆரணன் நான்முகன் என்று அழிக்கும்படியான செயலை செய்பவனுக்கும் உள்ளே உறைபவனாக இருக்கிறான். காத்தல் தொழிலை தானே நடத்தி வருகிறான். படைக்கும்படியான தொழிலை செய்கின்ற பிரம்மாவுக்கும் உள் உறைபவனாக இருக்கின்றான். அப்படி பெருமை பெற்றவனாக திகழ்கின்றவன் எம்பெருமான் என்பதை கீழே தெரிவித்தான். அப்படிப்பட்ட நான்முகனையும் கூட படைத்தவர் யார் என்றால் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய படைத்த தொழிலுடைய அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த இரண்டாவது பாசுரத்தினாலே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு அவதாரிகை வைக்கிறார். எப்படின்னா, சக்கரவர்த்தி திருமகன் ராவணனை அழித்த செயலும் இப்பல்லவ மன்னன் அவனுக்கு உண்டான பகைவர்களை அழித்த செயலும் ரெண்டும் சமமாக தோற்றுகிற காரணத்தினாலே ஒன்றாக தோற்றுகிறது. அடாடாடாடா அடாடாடா, என்ன பெருமை, என்ன பெருமை. சாதாரணமா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவா என்று நமக்கு ராமராவண யுத்தத்துக்கு சாகரோபமகா, சாகரத்துக்கு கடலுக்கு உப்பு கடலை தான் சமானம் சொல்ல முடியும், மற்றொன்று சொல்ல முடியாது. அது மாதிரி ராமராவண யுத்தத்துக்கு ராமராவண யுத்தத்தை தான் சமானம் சொல்ல முடியும். ஆனால் பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவதாரிக்கையில் ராவணன் சக்கரவர்த்தி திருமகன் ராவணனை அழித்த செயலும் இந்த பல்லவ மன்னன் பகைவர்களை அழித்த செயலும் வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக தோற்றுகின்றதுன்னா, இந்த ஒன்றாக தோற்றுகின்றதுன்னு சொல்ல உடனே அந்த வார்த்தையானது அப்படி இருக்கின்றதுன்னா எப்படி அது எப்படி பொருந்தும் என்றால், அது எதனால பொருந்தும்னால் அது ஒண்ணுமே சொல்லாம போயிட்டார், ஒண்ணுமே சொல்லலை. ஆனா அஸ்ப சுவாமி தம்முடைய திவ்யார்த்த திவ்யிகையில ராமராவண யுத்தத்துக்கு சமானமானது இந்த பல்லவராஜா அவனுடைய எதிரிகளை அழித்த தன்மை என்று சொல்றாரே. எப்படின்னா வேற ஒண்ணுமில்லை, அது ராமராவண யுத்தத்துக்கு சமான ராமராவண யுத்தம்ன்றது இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த பல்லவராஜா பண்ணின யுத்தத்தை அதற்கு சமானமாக எப்படி சொல்ல முடியும்னா, இந்த பல்லவராஜா பண்ணின வைகுண்ட பெருமாளுடைய கைங்கரிய பாக்கியம் அதற்கு சமானமாக ஆக்கிற்று. வேற ஒன்றும் காரணம் இல்லை, இவர் பண்ணின கைங்கரியம். அந்த வைகுண்ட பெருமாள் சன்னதியிலே அந்த மண்டபத்தை கட்டி, கோபுரத்தை கட்டி, பிராகாரத்தை கட்டி, விமானத்தை கட்டி, அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் அமைத்து எல்லாம் பண்ணிருக்காரோ இல்லையோ இந்த மல்லையரசோன்ற அந்த பல்லவராஜா. அதனாலே அவருக்கு அடாடா என்ன கைங்கரிய ஸ்ரீமான், அப்படிப்பட்ட கைங்கரிய ஸ்ரீமான் அவனுடைய எதிரிகள் தொலைத்த விதத்தை பார்த்தா அதற்கு சமானமா இருக்கு, அதற்கு சமானமா இருக்கு என்று சொல்லும்படியாக நினைக்கிறார். கார்மண்ணு நீழ்விசும்பும் கடலும் தொடரும் நிலனும் மலையும் தன்முந்தி தார்மண்ணு தாமரை கண்ணனிடம். மேகங்கள் உலாவும்படியான வானமும் அந்த வானத்திலே உலாவும்படியான சந்திர சூரியர்களும் இந்த லோகத்தை சூழ்ந்திருக்கும்படியான கடல்களும் கடலுக்கு உட்பட்ட நிலப்பரப்பும் அந்த நிலப்பகுதிகள் எங்கேயும் அசையாதபடிக்கு ஆணியடத்தாற் போலே இருக்கக்கூடிய விதத்திலே இருக்கும் மலைகளும்
எல்லாவற்றையும் இவை யாவற்றையும் எம்பெருமான் என்ன பண்றான்? தன்னுந்தி தாமரை கண் திருவுந்தி தாமரையிலே உண்டாகுமாறு செய்த சந்தாமரை கண்ணனாகிற அந்த எம்பெருமான் உகந்தருளி இருக்கும்படியான திருத்தலம் இது. பாருங்க, எல்லாத்தையும் மொத்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் உண்டாக்கினவன் யார்? யார் உற்பத்திக்காரங்கன்? யார்? என்ன கஷ்டத்தேயகான்னு காரணம் துத்தியேயகான்னு சாஸ்திரம் ஆரம்பிச்சது. ஆகையினாலே அப்படிப்பட்ட காரணனான அந்த எம்பெருமானை நினைக்கும்படியான விதத்திலே அவன் உகந்தருளி இருக்கும்படியா எல்லாத்தையும் மொத்தத்தையும் தன்னுந்தி தாமரை கண்ணனிடம் தடமாமதில் சூழ்ந்து அழகாய கட்சி ஆச்சரியமான குளங்களாலும் மதில்களாலும் சூழப்பட்டு காண்பும்படியானவர்களுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் தேர்மண் தென்னவனை தேர்மண் மாரதன் வீரனாய் மகாரதனாய் வீரனாய் தேரில் ஏறி போர்க்களம் செல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னனை செறிவில் அந்த போரிலே முன்னணி படையிலே திரள் வாட்டிய திண்சிலையோன் அவனை அழித்து உறுதியான வில்வலிமை உடையவனான பார்மன்னு பல்லவர் கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரம் அதுவே. அந்த பல்லவன் தான் இறந்து விட்டாலும் கூட தன்னுடைய வீரப்புகழ் நிலைத்து நிற்கும்படியாக வாழ்ந்த பல்லவ மன்னன் அவன் போயிட்டான். ஆனால் அவன் கட்டி வைத்த சந்நிதி இன்றளவும் இருக்கிறது. அப்படி இன்றளவும் இருக்கும்படியான அந்த ஆச்சரியமான வைபத்தோடு கூடி இருக்கும்படியான அவன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே அதுவே என்று சொல்லும்படியாக இரண்டாவது பாசுரத்தினாலே எல்லாத்துக்கும் உற்பத்திக்காரகனான எம்பெருமானை பற்றி பேசி அவன் விரும்பி இருக்கும்படியான இடம் இந்த வைகுண்ட பெருமாள் சன்னதி என்று தெரிவித்தார். மூன்றாவது பாட்டு, உறந்தரு மெல்லனை பள்ளி கொண்டான் ஒருகால் முன்னம்மா ஒரு வாய்க்கடலுள் வரந்தரு மாமணி வண்ணனிடம் மணிமாடங்கள் சூழ்ந்து அழகாய கட்சி நிறந்தவர் மன்னையில் புன்னுகர் வேல் நெடுவாயிலுகச் செருவில் முனநாள் பரந்தவன் பல்லவர் கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரம் அதுவே. முதல் பாசுரத்திலே பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து எம்பெருமான் எல்லாவற்றையும் செய்கிறான்னு விஷயத்தை சொன்னார். அப்படிப்பட்ட அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இரண்டாவது பாசுரத்தாலே அத்தனை வஸ்துக்களையும் உற்பத்தி பண்ணி காத்தும்படியான தொழிலை பண்ணுகிறான். எங்கேருந்து பண்றான்? திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டே கண் வளர்ந்து கொண்டே பண்ணுகிறான். அவனே அத்திகிரியிலே அருளாளப் பெருமாளாக தேவப்பெருமாளாக திருமேனி தாங்கியும் அந்த எம்பெருமான் பண்ணும்படியான ஆச்சரியமான செயல் எல்லாவற்றையும் இந்த மூன்றாவது பாசுரத்தினாலே தெரிவிக்கிறார். முன்னும் ஒரு கால் முன்பொரு காலத்திலே உறந்தரும் மெல்லனை பள்ளி கொண்டான் ஒரு கால் முன்னம் மா உருவாய்க்கடலுள் ஆச்சரியமான க்ஷீரசாகரம். இந்த க்ஷீரசாகரத்திலே எம்பெருமான் என்ன பண்றான்? திருப்பார்கடலிலே ஆச்சரியமாக தன்னுடைய சேஷபரியங்கம் திருவனை ஆதிசேஷனாகிற படுக்கையின் மேலே எம்பெருமான் அந்த கீழே இருக்கக்கூடிய அவையெல்லாம் உறுத்தாதபடிக்கு ஆச்சரியமாக சயனித்தின்றிருக்கான்.
அந்த சயனித்துக் கொண்டிருக்கும்படியான அந்த ஆதிசேஷன் எப்படிப்பட்டவன்னா பிரகிருஷ்ட விஞ்ஞான பலை கதாமணி என்று கொண்டாடும்படியான பெருமை பெற்றவன். என்ன பண்ணா, மேலான அறிவாற்றலோடு கூடியிருக்கக்கூடியவன், ஒப்பற்ற இருப்பிடத்தை உடையவன். யாரவன்? பிரகிருஷ்ட விஞ்ஞான பல ஏகதாமணி. ஒரே இடம், இன்னொரு இடம் கிடையாது. பாருங்க, எம்பெருமான் பிராட்டிமார்கள் 3 பேர். இவா மொத்த பேரும் அந்த பாம்பு மேலே ஏறி உக்காண்டிருக்கா. அவன் மொத்தம் பூர்த்தியாக படுத்துட்டு இருக்கான். இவா 3 பேரும் காலை பிடிக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காள் இல்லையோ. இத்தனை பேரையும் பலத்தோடு கூடியவனாக இல்லை அப்படின்னா 4 பேரை சுமக்க முடியுமா? 4 பேரை சுமக்க முடியுமா? 4 பேரை சுமக்கிறான். 4 பேரையும் சுமந்துண்டு இருக்கக்கூடிய பிரகிருஷ்ட விஞ்ஞானம். என்ன பிரகிருஷ்டம்னா பாருங்க, அப்படி எம்பெருமானும் பிராட்டிமார்களும் கலந்திருக்கும்படியான சமயத்தில் அவர்களுடைய காரியங்களுக்கு விரோதம் இல்லாமல் அப்படி உடம்ப, ஏன்னா பாம்புன்றது எப்பவும் இப்போ சாதாரணமாக லோகத்தில் ஒருத்தர் இப்படி 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 நலிஞ்சிட்டே இருந்தான்னா, ஏன்னா பாம்பு போல நெளியறியே அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இல்லாமல் அந்த நெளிதல் என்பதே இல்லாதபடிக்கு அப்படியே மரக்கட்டையை போல இருக்கான். மரக்கட்டையை போல இருக்கான். இதுதான் பிரகிருஷ்ட விஞ்ஞானம். என்னன்னா, எம்பெருமானுடைய அந்த காரியங்களுக்கு என்னன்னா, அவன் இந்த இடத்துல இருந்துட்டு தான் ஜெகத்ரட்சண சிந்தா வியாபார விசார காரியங்களை பண்ணுறான். ஜகத்தை எல்லாம் எப்படி காப்பாற்றுவது என்பதை பிராட்டி மூலமாக கேட்டு அவள் சொல்ல அதற்கேற்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அந்த பண்ணிட்டு இருக்கிற காரியத்துக்கு இவன் உடம்பு இப்படி 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 திருப்பின்னு இருந்தான்னா ஒன்றுமே இல்லை. அப்போதான் அவன் எல்லாம் கட்டாயிடும். அப்படி இல்லாதபடிக்கு ஒரு மரக்கட்டையை போல் அப்படி இருக்கானான். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலை எம்பெருமானும் பிராட்டு அப்படியே பொறுத்துண்டு இருக்கும்படியான ஆற்றலையும் அதற்கு ஏற்ப அந்த எம்பெருமானுடைய கருத்துக்கேற்ப தான் இருக்கும்படியான தன்மையும் இருக்கக்கூடிய சமயத்திலே இப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான திருமேனியோடு கூடியிருக்கிறவன், அப்புறம் கண் வளர்ந்தள்ளும்படியானவன். அவன் என்ன பண்ணா, அங்கேருந்து நேரம் திருக்கட்சியில் வந்துட்டான். வரந்தரும் மாமணி வண்ணனிடம், வரந்தரும் மாமணி அருளாள பெருமாளாய் இருந்து எல்லா விதமான விருப்பங்களையும் தருகும்படியான அந்த உகந்தருளி இருக்கும்படியான திருத்தலம். என்ன இவர் என்ன வைகுண்ட பெருமாளை பாடுறதுக்கு வந்தாரா, இல்ல அத்திகிரி எம்பெருமான பாட வந்தாரான்னு சந்தேகம் வந்துடும். இல்லை இல்லை, அந்த அத்திகிரி எம்பெருமான் தான் அங்க நின்றுருக்கார், இங்க உட்காண்டிருக்கார். ஆமா, இங்க உட்காண்டிருக்கார். அந்த அத்திகிரி எம்பெருமான் தான் ஆழ்வார்கள் மூலமாக என்னஞ்சமேயா அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான்னர். அதே மாதிரி கூறத்தாழ்வானும் அவரை சொல்லச்சே நீலமேக நிப மஞ்சன புஞ்ச சியாம குந்தலம் அனந்த சயந்துவாம்னர். அப்ப பாருங்க, இன்னைக்கு நின்று இருக்கார். ஆழ்வார்கள் கண்ணுக்கும் ஆச்சாரியராகிற ஆழ்வானுடைய குரத்தாழ்வானுடைய திருக்கண்களுக்கும் அவர் ஆச்சரியமான சயன திருக்கோளோட சாட்சிருக்கார். அவர் உடனே என்ன பண்றார், வைகுந்த பெருமாள் போய் அங்க போய் வீத்திருந்த திருக்கோலம். அப்ப என்னன்னா, அந்த திருக்கட்சி எம்பெருமானும் இந்த வைகுந்த பெருமாளும் வேறு வேறு தத்துவம் என்று, ரெண்டும் ஏக தத்துவம். இங்க நின்னுண்டு அருள் பண்ணிட்டு இருக்கான், அங்க உட்கார்ந்து கொண்டு அருள் பண்ணிட்டு இருக்கான். அதுபோல அந்த அருளக்கூடிய அருளாளன் தான் விரைவிலே திவ்ய பிரபந்த கோஷ்டியை ஏற்படுத்தி கொண்டு அருளி செயல் பித்தன் என்கிற அவனுடைய பெயரை அவன்தான் காப்பாற்றி கொள்ள வேண்டுமே தவிர நாம் என்ன பண்ண முடியும், நம்மால பிரார்த்திக்க முடியும். ஆகையினாலே மறுபடியும் அடியேன் இச்சிறியவனுடைய பிரார்த்தனை, எல்லோரும் அடியவர்கள் எல்லோரும் மறுபடியும் முன்பு போலவே தேவப்பெருமாள்
திவ்ய பிரபந்த அனுசந்தானத்தை விரைவில் கேட்டு அவன் செவி உகக்கும்படியான பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்கிறதை எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று அடியவர்கள் திருவடிவாரத்திலே பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகாய கட்சி, மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி, நல்ல மணிமாடங்கள் பதிக்கப்பட்ட இனிய காஞ்சிபுரத்திலே நிறந்தவர் மண்ணையில் புன்னுகர் வேல் நெடுவாயுலுக. இந்த மண்ணை என்பது ஒரு ஆறுக்கும் ஒரு ஊருக்கும் பெயர். பாருங்க, திருச்சிற்றாறு, திருச்சிற்றாறுன்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கிற ஆற்றுக்கும் பேர். அதுபோல அந்த இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருமங்கையாழ்வார் மதிக்கும்படியான பெருமையுடைய இந்த பல்லவ மன்னர் அவ எப்படிப்பட்டவன் பாருங்க. கடமா கலியானை வல்லான் ஆடல் மாவலவன் மறுவளர்தம் உடல் துணிய வாழ்வீசும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் இப்படிப்பட்ட திருமங்கைய மேம்பட்டிருக்கிற திருமங்கையாழ்வார் யாரை மதிக்கிறார்? இந்த பல்லவனை மதிக்கின்றார். என்ன காரணம்? ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி ராஜா தசரதோ ராம ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. நாம ரஞ்சனீயஸ்ய அந்த வீரச் செயல்களால் மகிழ்விக்கக்கூடிய யாரு? ராவணனாலே மதிக்கப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் போல இருக்கிறது. அந்த மாதிரி இந்த பல்லவனுடைய பேராண்மையும் செருவில் முனநாள் பறந்தவன் பல்லவ மன்னன் இந்த போரிலே அத்தனை பேரையும் அழியத்தான் ஒருவனே எரிஞ்சி இருக்குமாறு அப்படி பறந்து திரிந்து போரிட்டவன் அந்த பல்லையர்கோன் படிந்த பல்லவர்கோன் படிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே என்று மூன்றாவது பாசுரத்தினாலே சொல்லி அடுத்த பாட்டிலே அண்டமும் எண் திசையும் நிலனும் அலநீரொடுவா நெறிகால் முதலா உண்டவனெந்த பிரானதிடம் ஒளிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி விண்டவரிண்டை குழாமுடனே விரைந்தாரிய செறிவில் முனிந்து பண்டு ஒரு கால் வளைத்தான் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரமதுவே. முதற் பாசுரத்திலே நல்லரன் நாரணன் நான்முகனுக்கு அந்த அழித்தல் தொழிலை சொன்னார. அந்த அழித்தல் தொழிலுடைய மொத்தத்தையும் விரிவாக சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. அண்டமும் எண்திசையும் நிலனும் அலநீரொடு வானெறிகால் முதலா உண்டவனந்தை பிரானது இடம். அண்டங்கள் 8 திக்குகள், நில உலகங்கள், அதற்கு காரணமாகவும் காரியமாகவும் எல்லாவற்றையும் யார் பண்றான்? திருவயத்திலே வைத்து நோக்கி என் தந்தைக்கு தலைவன் பார்த்த பேரையும் உள்ளுக்குள்ள வச்சுன்னு காப்பாற்றினவன் யாருன்னா எம்பெருமான் தான் மொத்தத்தையும். அப்படிப்பட்ட அவனுக்கு தலைவனானவனுக்கு அவனுக்கு தலைவனானவனுக்கு இடம். என் தந்தைக்கு தலைவன், என் தந்தை அவனுக்கு தலைவன். யார் சொல்றான்? ருத்ரன் சொல்றான். என் தந்தை பிரம்மா, அவனுக்கு தலைவன் எம்பெருமான். அவன் என்ன பண்ணா? மொத்தத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு காப்பாத்தினான். அந்த மகாப்பிரளய காலத்திலே அத்தனையும் உள்ளுக்குள்ள வைத்து எல்லாம் வெளிநாடு காணாதபடிக்கு உள்ளேயே வச்சு காப்பாற்றிட்டு அத்தனையும் மகாப்பிரளயம் மொத்தம் முடிஞ்ச உடனே வெளிநாடு காண உமிழ்ந்து மொத்தத்தையும் வாந்தி எடுத்துட்டான், வெள்ள தொழிட்டான். அப்படிப்பட்ட குலநாதனுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய இடம் எது? ஒளிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி. நல்ல ஒளியோடு கூடின நல்ல மணிகளாலே கட்டப்பட்ட ஆச்சரியமான மாடங்கள் சூழ்ந்த இனிய காஞ்சிபுரத்தில் சிறு விரைந்தாருடனே
போரிலே பெரிய உற்சாகத்தோரன். பகவரை காட்டு, யார் பகவன், காட்டு காட்டு என்று கூறிவிடும்படியான முன்னணி படையினரோடு விண்டவரெண்டை குழாம் இடனே இரியா, அந்த பகைவருடைய செறிந்த கூட்டம் எல்லாம் சிதறி ஓடும்படியாக செய்து பண்டொரு கால் வளைத்தான். முன்பொரு நாளிலே தன் கையிலே கொண்ட வில்லை வளைத்து போரிட்டவனான அந்த பல்லவன் பணிந்த ஆச்சரியமான ஒரு இடம்தான் பரமேஸ்வர விண்ணகரம். அதுவே அடுத்தது 5வது பாசுரத்திலே தூம்புடை திண்கைவன் தாள்களிற்றின் துயர் தீர்த்தரவம் வெறுவ முனநாள் பூம்புனல் பொய்க புக்கான் அவனுக்கு இடந்தான் தடம் சூழ்ந்தழகாய கட்சி தேம்பொழில் குன்னையில் தென்னவனை திசைப்பச் செருமேல் வியந்தன்னு சென்ன பாம்புடை பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. முதற்பாசுரத்திலே உலகத்துக்கெல்லாம் காரணப்பொருளாய் எம்பெருமான் இருக்கின்றான் என்பதை சொல்லி அடுத்த 3 பாட்டுகளாலே அதை நன்றாக விரித்துரைத்தார். இதனாலே எம்பெருமான் வீடு பெற்றை விரும்புபவரால் தியானிக்கப்படும்படியான பெருமையுடையவனாக திகழ்கின்றார். அடாடா, எம்பெருமான தியானம் பண்ணா நமக்கு வீடு பேறு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த வீடு பேற்றை விரும்பாத எம்பெருமான் திருவடி வாரத்திலே கைங்கரியம் பண்ணணும்னே நினைச்சான். யாரவன்? கஜேந்திரன். நான் பிராணம் போறதுக்காக என்னுடைய பிராணனுக்காக நான் இது பண்ணல. நாகங்களேபரத்ரார்த்தம் திராணார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலான் ஏவ பாதையோஹோ அர்ப்பிதம் வரே நாகங்களேபரத்ரார். பிராணார்த்தம் இதுக்காக இல்லை, இந்த உடம்புக்காக இல்லை. இந்த உடம்பு 6லும் சாவு 100லும் சாவு. எங்க சுவாமி சொல்லுவார், 6லும் சாவு 100லும் சாவு. ஆழ்வார் திருமிச்சேழ்வார் சொல்றால, இன்று சாதல் நின்று சாதல் அந்நியாரும் வையகத்து ஒன்று நின்று வாழ்தலின்மை கண்டும் நிச்சரின்பலோ. அதனால எத்தனை நாள் யார் யார் இருப்பான்றது ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்படியான ஸ்திதியிலே நாம் இருக்கின்றோம் என்றால் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானோடு கலக்கணுன்ற அபிப்பிராயத்தில் நாம் படல. புஷ்பத்தை அவன் திருவடி வாரத்தில் சேர்க்கணும். புஷ்பம் வாடுவதற்கு முன்னாடி திருவடி வாரத்தில் சேர்க்கணும். அதுக்காக தான் நான் தரணாகதி பண்ணுறேன். அவனை நாராயணவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காயின்னு கூப்பிட்டது வேற எதுக்காகவும் இல்லை. அப்படி அதற்காக இது பண்ணிட்டான். அவனுக்கோசரம் ஓடி வந்தான், மதுவன் கரைக்கு ஓடி வந்தான். சுவையோரில் இனாற்றமும் தோற்றமமாய் இதற்கு மேலே இருக்கக்கூடிய அதெல்லாம் நல்லரன் நாரணன் நான்முகனுக்கு கிடந்தான் தடம் சூழ்ந்தடகாய கட்சி. அந்த சிற்றின்ப நுகர்ச்சிக்காக எம்பெருமானை தியானிக்கும்படியான விஷயத்தை மேலே 8 பாட்டளவும் நினைப்பிட்டு அவற்றிலே எம்பெருமான் இந்த காளியனுக்கும் எடைச்சேரி மக்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு தகுந்த விதத்திலே வகுத்து கொடுத்த அந்த வீர விளையாட்டை இந்த 5வது பாசுரத்தினாலே ஆழ்வார் பேசி ரொம்ப ஆச்சரியமாக இது பண்ணுகிறார். தூம்புடை திண்கைவன் தாள்களிற்றின் துயர் துடைத்து நல்ல ஆச்சரியமான தும்பிக்கை உடையவன், வலிமையான தும்பிக்கை உடையவனாய், நல்ல வலிமையான கால்களை உடையவனாய் அந்த கஜேந்திர ஆழ்வான் என்ன பண்ணா, எம்பெருமானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு மடுவில் இறங்கினான். அங்கே வந்தால் என்ன பண்ணிட்டு முதல்ல வந்து பிடிச்சுண்டு பூம்புனல் பொய்கை புக்கான். உடனே என்ன பண்ணான், முதலை வந்து பிடிச்சுண்டு
கஜஹா ஆகர்ஷத்தே திரியே காஹா ஆகர்ஷத்தே ஜலே திவ்யம் வருஷ சகசாணி எத்தனையோ காலம் நடந்துடுச்சு. முதல்ல கீழே இழுக்கிறது பாபா யானை மேலே இழுக்கு மேலே இழுத்து இழுத்து கடைசியில் முடிகிற நிலம் வந்துடுச்சு. எம்பெருமான சரணாகதி பண்ணிச்சு. ஓடி வந்தான். அதனால தான் பட்டர் பகவத ஸ்வராயை நமஹான, பகவானுக்கு நமஸ்காரம் இல்லை, பகவான் அந்த கஜேந்திரனுடைய கூக்குரலை கேட்டு ஓடி வந்தானே அதுக்குத்தான் நமஸ்காரம். அப்படி வந்து அவனுடைய துயரை போக்கி துன்பத்தை போக்கி. அடுத்தது பாருங்க, அரவம் வெறுவ முனநாள் பூம்புனல் புக்க பொய்கை புக்காரவனுக்கு இடந்தான். ஒரு காளியன்னு பேர் வச்சுண்டு ஒரு பாம்பு வந்தான். அவ்வளோதான், அந்த இடத்துல ஒத்தனை போக விடலை. புஷ்ன்ற அவளை கீழே விடணும். விஷப்ப அந்த விஷத்தை கக்கிறதுனால அதனாலேயே அந்த இடம் பூரா அந்த ஜலம் மொத்தம் விஷமாய் போயிடுது, விஷமிஸ்ருதமாக போயிடுது. அப்படி இருக்கப்படியான அந்த இடத்துல ஒரு நாள் பண்ணா கண்ணனை பலராமன் அண்ணனை பார்த்து, அண்ணா நீ அந்த வழி போ, நான் இந்த வழி போறேன்னா. இது எதை சொன்னாலும் கேட்கிற அவதாரம். இது தம்பி சொல்றபடிலாம் கேட்கிற அவதாரம். அப்படியே போயிட்டான். அவ்வளவுதான், நேர போனான். ஏகதாது வினாராமோ கிருஷ்ணா பிருந்தாவனோ யயௌ, ரெண்டு பேரும் போயிட்டான். அவ்வளோதான், நேர போனால் மடுவுமா அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத மரத்து மேலே ஏறினா அப்படியே குதிச்சான். மேலே இருந்தான் அவன் 5 தலை, அவன் ஒரு தலையை உள்ளே இழுக்கிறது, இப்படி தள்ளுறது, மேலே இப்படி 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 எல்லாத்துக்கும் நர்த்தலம் ஆடுறான். அந்த சாந்தீபினி என்ற கற்ற கல்லைகளிலே இந்த நித்திய சாஸ்திரத்தையும் கற்றதை அன்றைய தினம் அவன் உபயோகித்து காட்டும்படியான பாக்கியத்தை பெற்றான். அப்படி உடனே அப்படி எப்படி காலால் உதைச்சு உடனே என்ன பண்ணா, பூம்புனல் பொய்க புக்கானவனுக்கு இடந்தான் தடம் சூழ்ந்தழகாய கட்சி. அப்படிப்பட்ட அந்த கண்ணன் எல்லாத்தையும் முடிச்ச உடனே பார்த்தான். இனிமே ஒன்று நம்ம இந்த அப்பா அந்த திருக்கால்கள் பட்டதுனால அவனுக்கு கூட நல்ல புத்தி வந்துடுச்சு. அப்பா இனிமேல் நான் இந்த பக்கமே வரமாட்டேன், உன்னுடைய அடியவர்களுக்கு ஒத்தரப்புக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், நான் போயிடுறேன், என்னை விட்டுட்டான். அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கும்படியான தடம் உகந்தருளி இருக்கும்படியான இந்த திருத்தலம் தடம் சூழ்ந்த அழகாய கட்சி தேம்பொழில் குன்னையில் தென்னவனை செருப்ப வியந்து அன்று சென்ன. நல்ல எங்கள் சுற்றிலும் தேனுடைய சோலைகள், மலை போல இருக்கிற மதில். அப்படிப்பட்ட அந்த பாண்டியனானவன் அறிவு கெடும்படியாக போரிலே அணுகிய பாம்புடை பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. இந்த நாகர் லோகத்தை எல்லாம் விருகி அதனுடைய அறிகுறியாக பாம்பின் வடிவத்தை தன் கொடியிலே எழுதி வைத்த பல்லவன் வழிபட்ட ஆச்சரியமான திருத்தலம்தான் இந்த திருத்தலம் பரமேஸ்வர விண்ணகரம் என்ற 5வது பாசுரத்திலே கொண்டாடி, தென்படை கோளரியனொரு வாய் திரளோ நகலம் செறிவில் முனநாள் புண்படப் போழ்ந்த பிரானதிடம் பொறுமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி வெண்குட நீழல் செங்கோல் நடப்ப விடவில் கொடிவேல் படமுன்னுயர்த்த பண்புடை பல்லவர் கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரம் அதுவே. இதற்கு பின் 3 பாடல்களில் பகைகளை போக்கி வேற்று பயனில் விளைவு கொண்ட தேவர்களுக்கு நிலையாக குடியிருக்கும் வாய்ப்பினை எம்பெருமான் பண்ணின அனுகிரகத்தை பற்றி பேசுகின்றார். மேலே 3 பாசுரத்தினாலே தென்படை கோளரியன் உருவாய் திரளோன் அகலம் செருவில் முனநாள் புண்படப் போழ்ந்த பிரானதிடம். இரண்யனுடைய உடலை பிளந்து அப்படியே அந்த உயிரை படைக்கலமாக கொண்டே நரசிங்கமாய் அந்த மார்பை பிளந்து புண்படுமாறு பிளந்த பிரானது இடம் பொறுமாடங்கள் சூழ்ந்து அழகாய கட்சி. ஒப்பாக ஒன்றுத்துக்கொன்று ஒப்பாக சொல்லும்படியா இந்த மாட மாளிகை உயர்த்தியானது, இந்த மாட மாளிகை தாழ்ந்தது.
என்று சொல்லும்படியாக இல்லாதபடிக்கு எதற்காகன்னா ரொம்ப சின்ன விஷயத்தாலே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ண ராயபாரம் தூதுக்கு வச்சே இது பீஷ்மர் வீடு, இது துரோணர் வீடு, இது அந்த வீடு, இவர் கிருப்பர் வீடு இது சொல்லிட்டு வந்து அது நடுவில் ஒரு ஓலை வீட்டை காமிச்சான். இது யார் வீடுன்னா ஒன் வீடுன்னா அதுதான் விதுரனுடைய வீடு. அப்ப பாருங்க, எம்பெருமான் இருந்த காலத்திலே அப்போ பல பல மாட மாளிகள் இருந்தாலும் அந்த ஒரு ஓலை வீடு, ஒரு கூரை வீடு இருந்தது. ஆனா இங்க பாருங்க, அர்ச்சாவதார காலத்திலே எல்லாம் எங்க பார்த்தாலும் எல்லாம் அதுதான் சொல்றார். புருமாடங்கள் சூழ்ந்த அழகாய கட்சி ஒன்றுக்கொன்று தொடர்போடு கூடியிருக்கும்படியான ஆச்சரியம் எல்லாம் ஒப்பாக இந்த மாட மாளிகை அதுக்கு சமம், அதுக்கு மாளிகை இது சமம் அப்படி சொல்லும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விடவில் கொடிவேல் படை முன்னுயிர்த்த பண்புடை பல்லவர் கோன்படிந்த தன்னுடைய ஆச்சரியமான வெண்குடை உடையவன். அந்த அந்த விடை என்றும் விடம் என்றும் விரல் என்றும் பலவிதமான பாடங்கள் உண்டு. ஆமா, அப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சொல்றார் பெரிய வியாக்கியானம் இல்லை. விடை என்று பாடமாக இருந்தால் இளம் பாம்பு என்று பொருள். விடம் என்று பாடமாக இருந்தால் நஞ்சோடு கூடியிருக்கும்படியான பாம்பு என்று பொருள். விரல் என்று பாடமாக இருந்தால் பேராற்றலோடு கூடியது என்று பொருள். அந்த பேராற்றல்னு சொல்றதுனால என்ன, வெற்றிக்கு கருவியான கொடியையும் வேலாகிய படைக்கலத்தையும் முன்பே உயர்த்தி காட்டினவன். அப்படிப்பட்ட பண்புடை பல்லவர்கோன் பணிந்த, அப்படிப்பட்ட ஆச்சரியமான பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுதான் என்று சொல்லி, இலகியனேன் முடிமாவல் இதன் பெருவேள் வெயில் மானுருவாய் முனநாள் சலமொடு மாநிலம் கொண்டவனு கிடந்தான் தடம் சூழ்ந்து அழகாய கட்சி உலகுடை மன்னவன் தென்னவனை கன்னிமா மதில் சூழ் கருவூர் வெறுவ பலபடசாய வென்றான் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. இலகிய நின்முடி மாவல் இதன் பெருவேள்வியில் மானுருவாய் எம்பெருமான் பாருங்க, நீழ்முடி பெரிய உருவத்தோடு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு கொண்டாடப்படியவன். அவன் என்ன பண்ணான், இந்த பிக்ஷார்த்தியாக போவச்சே மானுருவாய் மா குள்ளனா போயிட்டான். என்னன்னா, எல்லாருக்கும் வேண்டித்தெல்லாம் கரும் கோதில் என் வள்ளல் அத்திகள் இருக்கிற வரைக்கும் கை நீட்டும்படியான பெருமையுடைய வள்ளலானவன் என்ன பண்ணா, தான் போய் ஒரு பிக்ஷகனாக போனான்னா அப்படியே குறைஞ்சுட்டான். அப்படியே குறைஞ்சு அப்படியே மால்வனி இரவு தொழில் தழும்பேறின வடவை உடைய வாமனனாக உடனே அப்படி கையை நீட்டினான். 3 அடி குடு, ஒரு குரலாய் இருநிலம் 3 அடி மண் வேண்டி, அவ்வளோதான் கூட்டம். அந்த தானம் விழுந்த உடனே அவ்வளோதான் என்ன பண்ணான், அப்படியே மேல 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 விசக்ரமே பிருத்திவி மேஷ ஏதாம் அவ்வளோதான் மொத்தம். ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரு சீர் அவனனுண்டத்து என் திசையும் எல்லாம் மொத்தத்தையும் சுற்றி 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 மேலே சூரிய மண்டலம் அங்கே போய் மொத்தம் சுற்றி வந்தது. அப்படி மூவியெல்லாம் கைப்பற்றி எம்பெருமான் உகந்திருக்கும்படியான திருத்தலம் தான் இது. உலகுட மன்னவன் தென்னவனை கன்னிமாமதில் சூழ் கருவூர் வெறுவ பலபடசாய வெண்ணான். அந்த உலகத்துக்கெல்லாம் தானே அடக்கம் ஆடம்பரையானவன் என்று இருந்த பாண்டியனை அந்த கருவூர் வெறுவ அஞ்சும்படியாக படைகளின் தொகுதியெல்லாம் அழியும்படியாக செய்த பல்லவன்
அவன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. ஆக அந்த பல்லவன் அந்த பாண்டியனை வென்ற திறத்தை ஒவ்வொரு பாசுரத்திலும் அழுத்தி அழுத்தி அழுத்தி, அவன் எவ்வளவு பெரியவன், அந்த பாண்டிய மன்னன் எவ்வளவு பெரிய ராஜா, அவனையே தொலைத்தானே, ஓடச் செய்தானே என்று கொண்டாடுகின்றார். அடுத்தது முதல்ல பாருங்க, சிம்மாவதாரமாச்சு, வாமனாவதாரமாச்சு, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணாவதாரம் ஆயிடுச்சு. இப்ப ராமாவதாரத்தை சொல்றார். குடத்திரல் மன்னவனாயொரு கால் குரங்கை படையா மலையால் கடலை அடைத்தவன் எந்த பிரானதிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி விடத்திரல் வில்லவன் நென்மெலியில் வெறுவச் செருவேல் வலங்கை பிடித்த படைத்திரல் பல்லவர் கோன் படிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. குடைத்திரல் மன்னவனாய் ஒரு கால், லோகத்துக்கெல்லாம் ஒரே குடையின் கீழே இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனாய் என்ன பண்ணா, குரங்கை படையா, குரங்குகளையே ஒரு படையாக. இந்த குரங்குலாம் என்ன சண்டைனா ஓடி போடும், அதுகள் ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போடுவே தவிர மற்றொருத்தரோட சண்டைனா வரவே வராது. குரங்குக்கு குரங்கு சண்டை போட்டுக்குங்கள், அது ஜாதிக்குள்ள சண்டை. அதே அந்த ஜாதியும் மற்றொரு ஜாதியும் சண்டை போடுறதுன்னா வரவே வராது, ஓடி போடும். அப்படிப்பட்ட அந்த குரங்கை படையாக கொண்டு மலையால் கடலை அடைத்தவன், இந்த மலைகளை எல்லாம் கொண்டு கடலை சேதுபந்தனத்தை பண்ணினான். அப்படி நீர்ல மூழ்கக்கூடிய மலைகளாலே கலையும் அவன் எந்த பிரானே, அப்படி எந்தையினுடைய எனக்கு தந்தையாய் உதவுவனாய் எம்பெருமானுக்கு இடம் என்னது அது, மணிமாடங்கள் சூழ்ந்து அழகாய கட்சி விடத்திரல் வில்லவன் நென்மெலியில் வெறுவச் செருவேல் வலங்கை பிடித்த, இந்த காளை போல இருக்கும்படியான ஆற்றலை உடைய அந்த வெல்லவன் படைவீட்டிலே 5 போருக்கு வேலினை கையில் பிடித்த படைத்திரல் பல்லவர் கோன் படிந்த, அந்த படைக்கருவிகளை ஏந்தி போரிடும்படியான திறமையுடைய பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. பிறையுடைவானுதல் பின்ன திறத்து முன்னே ஒரு கால் செருவில் உரிமின் மறையுடமால் விடை ஏழடத்தார்க்கு இடந்தான் தடம் சூழ்ந்து அழகாய கட்சி கரையுடவாள் மரவன்னருகட கடல் போல் விளம்பும் குடல் கடுவாய் பறையுடை பல்லவர் கோன் படிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. அப்பா, சிற்றின்பத்திலே ஆசையுடைய தேவர்களுக்கும் வீடு மேலான லோகத்தை பெற வேணும் என்று ஆசைப்படும்படியான உடையவர்களுக்கும் நாட்டமுடையவர்களுக்கும் அவர்கள் விரும்பாதவற்றெல்லாம் நீக்கி என்ன தியானிக்க வேண்டிய எம்பெருமான் என்ன பண்றான், உதவும்படியான திறங்களை அடாடா ராமாவதாரமாக பிறந்து உதவினான், கிருஷ்ணாவதாரமாக பிறந்து உதவினான், வாமனாவதாரமாக பிறந்து உதவினான், நிருசிம்மாவதாரமாக பிறந்து உதவினான். அடாடாடா, இப்படி எல்லோரும் அவதாரங்கள் ஒவ்வொன்றிலேயும் அடியவர்களுக்கு அவர்கள் பண்ணின அந்த உதவியெல்லாம் நினைத்து பார்த்து அத்தோடு நிற்காமல் அந்த அயர்வரும் அமர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி விஷயத்திலே எம்பெருமான் பண்ணின உதவியை இந்த பாசுரத்திலே நினைத்து உகக்கின்றார் ஆழ்வார். பிறையுடை வானுதல் பின்ன திறத்து முன்னே உருகால் செறிவில் உருவின் மறையுடை மால்விடை 7 அடர்த்தார்க்கு இடந்தான் பிறை போலே இறைப்பதாய் ஒளியுடைய நெற்றியை உடைய நப்பின்னை பிராட்டிக்காக அப்படியே இடி போல இடிக்கக்கூடிய போரிலே இடி போல இருக்கும்படியான அந்த பகையாக வருகிற பெரிய காளைகள் 7 காளைகளை
அடைத்து கரையுடவாள் மரமன்னர் கெட கடல் போல் முழங்கும் குரல் கடுவாள். அப்படிப்பட்ட அந்த 7 ரிஷபங்களையும் மர்தனம் பண்ணி நப்பின்னை பிராட்டியை திருமணம் புணர்வதற்காக, வேற எதுக்காகவும் இல்லை. அவன் 7 சுல்கத்தை வச்சான். இந்த 7த்தையும் தொலை, அப்போ பாரு அப்போ கொடுக்குறேன் நான். கண்டிப்பாக ஒன்றில் மாட்டின்னு போயிடுவான்னு நினச்சான். 7த்தையும் தொலைத்தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பகைவருடைய உடல்களிலே தைத்து பின் கழுவாமல் இருக்கின்ற வாய் உடையரை அந்த பெரிய சினத்தோடு கூடியிருக்கும்படியான மன்னர்கள் தோற்றும்படியாக கடல் போலே ஒலிக்கும் கூடிய ஒளியை உடைய அந்த பகைவர்களுடைய செருக்கெல்லாம் அழிந்து அவர்கள் எல்லாரும் புறமுதுகிட்டு ஓடும்படியான ஆச்சரியமான ஒரு பெரிய காரியத்தை பண்ணினானே. யார் அவன்? எம்பெருமான். கண்ணப்பரகரங்க கண்டவருதங் கண்களிப்ப என்று கண்ணனாய் அவதரித்த காலத்திலே அந்த திருவரையிலே கட்டில பறை போலே ஆழ்வாருக்கு பல்லவராஜா அவன் பண்ணின ஒவ்வொரு யுத்தமும் செயலும் எப்படி எம்பெருமான காலத்திலே ரிஷபங்களுக்காக நப்பின்ன பிராட்டிக்காக ரிஷபங்களை தொலைத்தது, பறையை கட்டி கொண்டு ஆடினது. அப்படிப்பட்ட அதை போலே இது இருக்கிறது என்று ஆழ்வார் புனைந்து அப்படி அடாடாடாடா அந்த யுத்தம் எப்படிப்பட்டது, இந்த யுத்தம் எப்படிப்பட்டது, அதை நினைத்து பார்க்கச்சே இது தோன்றுகிறது ஆழ்வாருக்கு. ஆக சப்த ரிஷபங்களை தொலைத்ததையும் இங்க இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தையும் நினைக்கச்சே ஆடாடா அதை போல இது, அதை போல இது. ஏற்கனவே இன்னொரு முதல் பாட்டிலே முன்னையே சொன்னேன், ராமராவண யுத்தத்துக்கு சமானமாக இதை நினைக்கிறார்னு. என்ன காரணம்னா எம்பெருமான் திறத்திலே பண்ணின இந்த பல்லவன் பண்ணின கைங்கரிய பாக்கியம்னு அங்கேயே சொன்னேன். அதேதான். அப்படிப்பட்ட பரமேஸ்வர விண்ணகர மதுவே என்று சொல்லி கடைசி பாசுரத்திலே பலஸ்துதியோடு முடிக்கிறார். பார்மன்னு தொல்புகழ் பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகர் மேல் காரு மண்ணு நீழ்வயல் மங்கையர் தம் தலவன் கலிகண்ணி கொன்னாதுரைத்த சீர் மண்ணு செந்தமிழ் மாலவல்லார் திருமாமகள் தன்னருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிமா கடல் சூழ் செழுநீர் உலகாண்டு திகழ்வர்களே. இத்திருமொழி வல்லாருக்கு என்ன பலம் கிடைக்கும் என்பதை சொல்லி முடிவு கட்டுகிறார். பாருமன்னு தொல்புகழ் பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகர் மேல். இந்த பூமியிலே நிலை பெற்ற புகழை உடைய பல்லவர், அந்த பல்லவர் கோன் படிந்த பரமேஸ்வர விண்ணகர், அந்த போன் அந்த ராஜா பணிந்த பரமேஸ்வர விண்ணகர் மேல், அந்த விண்ணகர் மேலே கார்மன்னு நீழ்வயல் மங்கையர் தம் தலவன் கலிகன்னி, நல்ல கதிர்களை கொண்ட வயல்களோடு கூடியிருக்கும்படியான முக்தர்கள் எப்பொழுதும் வயம் பஞ்சவிம்சதி வார்ஷிகாக என்பது போலே அந்த கருணல் சூழ் கண்ணமங்கையுள் கண்டேன் அந்த மாதிரி கூறும்படியாக எப்பொழுதும் 4 பக்கங்களிலேயும் நிறைய வயல் சூழ்ந்திருக்கும்படியான ஆச்சரியமான கலிகன்றி அவை இருக்கும்படியான ஆச்சரியமான ஊர் வயல்களை உடைய திருமங்கையாழ்வார், அதற்கு தலைவரான ஆழ்வார் குன்னாது உரைத்த சீர்மண்ணு செந்தமிழ் வல்லார். அப்படி ஆச்சரியமாக இந்த செந்தமிழ் மாலையை வல்லார்கள் திருமாமகள் தன்னருளால் பிராட்டியோடு கூடியிருக்கும்படியான எம்பெருமான் தன்னருளால் தேர் மன்னராய் ஒலிமா கடல் சூழ் ஆண்டு திகழ்வர்களே. இந்த பாடலுக்கு சொல்லுகின்ற இலக்கணங்கள் ஒன்றும் குறையாதபடி எம்பெருமானுடைய பெரும் பண்புகள் எல்லாவற்றையும் நெருக்கி நன்றாக தொடுத்த அந்த ஆச்சரியமான தமிழ்ப்பாக்களாலே தொடுத்த இந்த 10 பாசுரத்தை
யார் யார் நன்றாக சேவித்து வல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பெரிய பிராட்டியாருடைய கடைக்கண் பார்வையாலே அவர்கள் லோகத்திலே வீரராய் கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் ஒளியை உடையவராய் இருப்பார்கள். இவர்களுடைய பெருமையினாலே செல்வம் முழுதும் பயனின்றி போகாமல் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமெல்லாம் அடியவர்களுக்கு செல்வத்தை உடைமையாக கொண்டிருக்கும்படியான பாக்கியத்தை அடைவர்கள். ஆகையினாலே இந்த 10 பாசுரத்தினாலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும்படியான இந்த ஆச்சரியமான திருத்தலம் இவ்விடம் அடியார்கள் எல்லோரும் பற்றத்தகுந்தது. எவ்விதமான வேற்றுபாரையும் பாராமல் எல்லோரும் பற்றலாம். அதாவது மனத்தை அடக்குவது முதலான ஐம்பொறி அடக்கம் உடையவர்களுக்கே எம்பெருமானுடைய பற்றும் உரிமை உண்டு என்று சாத்திரங்கள் சொல்லியிருந்தாலும் நாம் எல்லோரும் ஐம்புலங்களை அடக்கக்கூடியவர்களா, அடக்க முடியாதவர்கள். அவ்வாறு இருக்கும்படியான இந்த சந்தர்ப்பத்திலே நமக்கெல்லாம் கதி என்ன? ஐம்புலனை அடக்காத நம்போல்வாருக்கு கதி என்ன? அக்குறையில்லாதபடிக்கு நாம் எல்லோரும் கூட எம்பெருமானை பற்றுவதற்கு ஒரு இடம் எதுவென்றால் அதுதான் பரமேஸ்வர விண்ணகரவதும். அப்படி எல்லோரும் எம்பெருமானை வணங்கி வழிபட வேண்டும்படியான ஒரு இடம்தான் பரமேஸ்வர விண்ணகரம். அந்த பரமேஸ்வர விண்ணகரத்திலே அவன் வீற்றிருக்கிறான். அந்த பரமேஸ்வர விண்ணகரத்துக்கு மேலான நிலைமையிலே அவன் திருக்கட்சியிலே அருளராக நின்ற திருக்கோலத்திலேயும் இன்றும் சேவை சாதிக்கிறான். பூதத்தாழ்வாருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் அவர் அனந்த சயந்த்வாம் என்று சொல்லும்படியான கலவத்திலேயும் சேவை சாதித்துள்ளார்கள். ஆக நின்ன நிலந்தை கிடந்த வீற்றிருந்த 3 திவ்யம் சேவையும் நமக்கு காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த பதிகத்தினாலே எம்பெருமான் ஆழ்வார் ஏற்படுத்துகின்றார். ஆகையினாலே பயப்பட வேண்டாம். ஐம்புலன் அடைக்காதவெல்லாம் சேவிக்கிறதுக்கு எந்த இடம்னு போக வேண்டாம். நேர திருப்பரமேஸ்வர விண்ணகரத்தை சேவிங்கோ. அங்கிருந்து திருக்கட்சி அருளாளனுக்கு வாருங்கோ. பரமேஸ்வர விண்ணகரம் தான் இங்கே அனுப்பிச்சார்னு சொல்லுங்கோ. அருளாளன் எல்லா விதமான அருளையும் உங்களுக்கு அருள்வர். அப்படிப்பட்ட அருளாளனுடைய திவ்ய பிரபந்த கோஷ்டியும் சீக்கிரத்தில் ஏற்பட வேண்டும் என்று எல்லா அடியார்களும் பிரார்த்திக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட பாக்கியத்தை அருளின ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி எதிராஜ நாராயண ஜீயர் சுவாமி திருவடிகளுக்கும் இதுகாரும் கேட்டுக்கொண்டிருக்கும்படியான ஆஸ்திக அன்பர்கள் திருவடிவாரத்துக்கும் பல்லாண்டு பாடி அடியே நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரிய வரியாய நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. தழை நல்ல இன்பந்தலை பெய்து எங்கும் தழைக்கவே. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோர் தன்னழகும்.
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே